ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி நல்லா கூட்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கூட்டாக வதங்கிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டினா 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரித்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு அந்த மசாலாவோட எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. நான் கொஞ்சமாக தேங்காய் வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை குழம்புல ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதித்து வத்திடுச்சு. கடைசி அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சாதம், சப்பாத்தி, பூரி இதுக்குள்ளலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.